சபரி என்பவள் மிகவும் உயர்ந்த ராமபக்தை, பெருமாளத்தில் மிகுந்த அன்பு கொண்டவள். அதாவது ஒரு பழத்தை கடித்து பார்த்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய பழங்கள்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய பழங்களை எடுத்து வைத்திருந்தாலும் சொல்லுவார்கள். அதை கொண்டு வந்து பெருமாளுக்கு சமர்ப்பித்தாலும் சொல்லுவார்கள். இல்ல இல்ல ஒரு பழத்தையும் கடிச்சு கடிச்சு பார்த்து அது நல்லா இருந்தா மட்டும் பெருமாள் கொடுத்தாள் என்று சொல்லுவார்கள். அது எப்படி இருந்தாலும் பெருமாள் ஏற்றுக்கொண்டார். இது ரெண்டு விதமாகவும் சொல்லுவார்கள். மாமனிகளை வியாக்கியானத்தை காட்டியிருக்காரு, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அது பக்தரிடத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அளவு கடந்த அன்பினாலே அதை ஏற்றுக்கொள்கிறான். அவனுடைய இஷ்டம் அது. யார்கிட்ட எடுத்துக்கலாம், யார் குகப்பெருமாள் கொடுத்த போது, உணவு கொடுத்த போது எடுத்துக்கல. குகப்பெருமானும் உயர்ந்த பக்தன் தான், ஆனா எடுத்துக்கல. அது எதனாலே என்று சொல்லுவார்கள், அவனுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவார்கள். இவளுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கிறதுனால இவள் கொடுத்ததான் எம்பெருமான் வாங்கி கொண்டான்னு ஒரு சுவாரஸ்யமா ஒரு அர்த்தம் சொல்லுவார்கள். ஆனா எம்பெருமான் யாரிடத்துல வாங்கிக்கிறாங்கிறது அவனுடைய இஷ்டம். அதை நம்ம கேள்வி கேட்க முடியாது. அவன் எப்படி வாங்கிக்கிறாங்கிறது அவனுடைய இஷ்டம். அதனால அவள் கொடுத்த கனியை மிகவும் ஆனந்தத்தோடு ஏற்றுக்கொண்டான் என்று பார்க்கலாம்.